அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்மா உல் மன்கூசத்து வல் மக்சூரத்து. மன்கூஸான இஸ்முகளுடைய பாடம், மேலும் மக்சூரான இஸ்முகளுடைய பாடம். நேற்று பாடத்தில் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இதில் ஒரு 4 ஃபால் ஒரு இஸ்முக்கு அமல் செய்ய தேடுகிறது, போட்டி போடுகிறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த அபனுங்கிற ஃபேலுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அபனுங்கிறது இஸ்மு, அது கவனக்குறைவால் சொன்ன வார்த்தை. அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 இது பார்த்தேன், அது ஞாபகத்துக்கு வரல. சரி, ஓகே, பார்த்தா அப்படி திருத்திக்கும். மாற்றி அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கவனக்குறைவுன்ட்டு. சரி, வல் யுன்வ நியத் செய்யப்படட்டும். கைரு நசபி நசப் அல்லாதது நியத்து செய்யப்படட்டும். ஃபீமா நுக்கிசா நாக்கிசாக்கப்பட்டது அந்த ஒன்றில், அதாவது மனுக்குசாக்கப்பட்டது அந்த ஒன்றிலே நசப் அல்லாதது நியத் செய்யப்படட்டும். குத்திர தக்தீர் செய்யப்படும். ஜமீஉ அனைத்தும். ஃபின் நஹ்வி அசா அசா போன்றதிலே அனைத்தும் தக்தீர் செய்யப்படும். அப்போ நசப் அல்லாதது என்ன? நசப் அல்லாதது ரஃபவும் ஜர்ரும், இந்த ரெண்டும் இந்த மனுக்குசான இஸ்மில் நியத்து வச்சுக்கணும். நசபு மட்டும் வெளிப்படும். மக்சூரான இஸ்மில் இந்த 3 யாராவுமே என்ன பண்ணாது, வெளிப்படாது. அதை பற்றின உள்ள படம் தான். உதாரணத்தோடு பாருங்கள். வல் யுன்வ நியத் செய்யப்படட்டும். அதாவது லீயு கத்தர் நியத் செய்யப்படட்டும். கைரு நசபி நசப் அல்லாதது. அப்போ நசப் அல்லாததுன்னா வகு அதுவாக லம்மத்து ஒரு கசரத்து, லம்மத்தும் கசரத்துமாக இருக்கும். அப்போ லம்மத்தும் கசரத்தும் நியத் செய்யப்படட்டும். அப்போ நசபு அந்த இஸ்மில் யாராபில் வெளியே வந்துடும். ஃபீமா ஒன்றிலே நுக்கிசா, அதாவது மனுக்குசான இஸ்மில் அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது ஃபில் இஸ்மில் மனுக்குசான இஸ்மில் வகு அதுவாகிறது. அல்லது எப்படிப்பட்டதென்றால் அந்த மனுக்குசுனா அது எப்படிப்பட்டதென்றால் ஆகிருகு அதனுடைய கடைசி ஆகிறது. யா இருக்கும். மக்சூருன் கசர் செய்யப்பட்டிருக்கும். மா கபுலஹா அதற்கு முன்னால் உள்ள, அதை யாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று கசர் செய்யப்பட்டிருக்குமே, அதுதான் மன்குசு. காலி என்பதை போல காலியில் கடைசியில் யா இருக்கும், யாவுக்கு முன்னாடி கசர் செய்யப்பட்டிருக்கும். அப்போ இங்கே என்ன வரும்? இந்த லாதில் கசர் இருக்கும். இப்போ கடைசியில் யா இருந்து கடைசியில் லாது இருந்தால், கடைசியில் யா இருந்து முன்னாடி லாது இருந்தால் அந்த இஸ்முக்கு பேர் மனுக்குசான இஸ்முன்னு பேர். அடுத்து வத்தாயி அதே போல் தான். யு கத்தரு ஃபீஹி அதில் தக்தீர் செய்யப்படும். லம்மத்து ஒரு கசரத்து, லம்மத்தையும் கசரத்தையும் தக்தீர் செய்யப்படும். இஸ்திஸ்காலி கனமாக இருப்பதன் காரணத்தினால், அதில் யாயின் மீது யாராபு கனமாக இருப்பதன் காரணத்தினால் தக்தீர் செய்யப்படும். யா அந்த ஃபத்தகத்தை தவிர மீதி ரெண்டையும் சுமக்கிறது யாவுக்கு கஷ்டம். அதனால் அது தக்தீர் செஞ்சிடணும். ஃபத்தகத்து வேணால் அதை சுமந்துக்கும் அப்படிங்கிறாங்க. நகுதாரமாக ஜானி என்னிடம் வந்தான், காலி நீதிபதி என்னிடம் வந்தான், ராயத்துல் காலிய நீதிபதியை நான் பார்த்தேன், மரர்த்துபில் காலி நீதிபதிக்கு அருகில் நான் நடந்தேன், தலுகரு ஃபீஹி அதிலே வெளிப்படுகிறது ஃபத்தகத்து வெளிப்படுகிறது. நகுதாரணமாக ராயத்து நான் பார்த்தேன், காலிய நீதிபதியை பார்த்தேன். அப்போ ரஃபோடைய நேரத்துலையும் ஜாஃபாலு காலி ஃபாயிலு, ரஃபோடைய நேரத்துலையும் யாராபு தக்தீரில் தான், வார்த்தையில் வெளிப்படை அந்த மாற்றமும் இல்லை. நசபுடைய நேரத்தில் காலிய, அப்போ நசபு அதை ஏற்றுக்குது. மரர்த்துபில் காலி ஜருடைய நேரத்தில் இது யாராபு ஏற்றுக்கல, இந்த யாராபு வெளிப்படலை. அப்போ காலின்னு மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்போ 2 யாராபு தக்தீரில் நசபு மட்டும் வெளிப்படும். அவள் குத்திர ஜமீவு அனைத்தும் தக்தீர் செய்யப்படும். அதாவது ஜமீஉல் ஹரக்கத்துகளில் அனைத்தும் தக்தீர் செய்யப்படும். வகி அதுவாகிறது லம்மத்து ஒரு கசரத்து ஃபத்தகத்து, அந்த எல்லா யாராபுங்கிறதுனா லம்மத்து கசரத்து ஃபத்தகத்து இது அனைத்தும் தக்தீர் செய்யப்படும். இஸ்மில்லதி சில இஸ்முக்களில் ஆகிருஹு அதனுடைய கடைசி ஆகிறது. அலிஃப் இருக்கும். கபுலஹா அதற்கு முன்னால் ஃபத்தகத்து இருக்குமே.
கடைசியில் அலிஃபும் அதற்கு முன்னால் ஃபத்தவும் இருக்குமே, அதாவது அலிஃபுக்கு முன்னால் ஃபத்தவும் இருக்குமே, அப்படிப்பட்ட எல்லா இஸ்மிலேயும் எல்லா ஹரக்கத்தும் தக்தீர் செய்யப்படும். உதாரணமா அசா அசா என்பதைப் போல, வல் ஃபத்தா ஃபத்தா என்பதைப் போல, ரஹா ரஹா என்பதைப் போல, தகுல் நீ சொல்லுவாய், ஜானி என்னிடம் வந்தான், அல் ஃபத்தா வாலிபனிடம் வந்தான், ராயத்துல் ஃபத்தா வாலிபனை பார்த்து, மரத்துல் ஃபத்தா வாலிபனுக்கு அருகில் நடந்தேன். அப்போ ஃபேலு ஃபத்தா ஃபாயிலு எந்த மாற்றமும் இல்லை. ராயத்து ராயத்து ஃபேலு மிர் ஃபத்தா மஃபூலு வார்த்தை அப்படியே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. மரத்து பில் ஃபத்தா வாலிபனுக்கு அருகில் நடந்தேன். ஜர்ரு வந்திருக்கு, ஜர்ரு தக்தீரில் தான், வெளியில் வராது. நசபு தக்தீரில், இந்த இதில் ரஃபு தக்தீரில். அப்போ இது மக்சூரான இஸ்மில் எந்த அரபும் வந்து வெளியே வராது. மூணு அரபுமே அது வந்து தக்தீரில் தான் வச்சுக்கணும். இன்னமா குத்திர ஜமீல் அரக்காத், எல்லா அரக்கத்துக்களும் தக்தீர் செய்வதெல்லாம், எல்லா அரக்கத்தையும் ஏன் தக்தீர் வச்சுக்கிறோம் அப்படின்னா, பின் நஹ்வி ஹாதா ஆதிகி இதை போன்றதில் ஏன் எல்லாரும் தக்தீரில் வச்சுக்கிறோம்னா, அண்ணல் அலிஃபை ஏனில் அலிஃப் ஆகிறது, லா யுக்குபிலு ஒரு நிமிஷம் அது ஏற்றுக்கொள்ளாது. கபில எக்குபலு லா எக்குபலு ஏற்றுக்கொள்ளாது. மின் ஹரக்கத்துகளிலிருந்து ஷைஅன் எதையும் ஏற்றுக்கொள்ளாது. அதை அலிஃபு எந்த யாராவையும் சுமக்காது. கூட நசபு சுமந்துருது. அதனால் வந்து அங்கே காலிய அப்படின்னு படித்தான். ஆனால் ஃபத்தா அந்த அலிஃப் வந்து என்ன பண்ணுது, எந்த அலிஃப் வந்து எந்த யாராவையும் சுமக்காது. அதில் 3 யாராவுமே தக்தீரில் வச்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன அப்படின்னா, ஃபத்தாவில் வந்து தானே இருக்குது அப்படின்ட்டு. இது இல்லை, அலிஃப் தான். முன்னாடி இது இருக்குல்ல, என்ன இருக்குது, தேக்கு வந்து ஃபத்தா இருக்குல்ல, அதனால் அதுவே இதுக்கு ஒரு ஆதாரம், இது அலிஃப் தான் அப்படிங்கிறதுக்கு. அலிஃபு வடிவில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அலிஃப் தாங்கிறது ஆதாரம், இந்த தேல உள்ள ஃபத்தா. அடுத்த பாடம் வந்து தஸ்னியான இருமை. வகு அதுவாக ஒன்றாக இருக்கும். தல்ல அறிவித்ததே அல்ல இஸ்னைனி 2 மீது அறிவித்தது அந்த ஒன்றாக இருக்கும். வகுனா மேலும் தேவையற்ற ஆனது. மினல் முத்த ஆத்திஃபைனி அது ஒன்றுக்கொன்று அத்துஃப் செய்வதை விட்டும் தேவையற்ற ஆனது அந்த ஒன்றாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, ஜெய்துன் அப்போ ஒன்றுக்கொன்று அத்துஃப் செய்கிறது. முதல்ல உள்ளதுக்கு ரெண்டாவது என்ன பண்ணுறது, அத்துஃப் செய்கிறது. இப்படி அத்துஃப் செய்யாமல் ஜெய்தானி அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து, இப்போ ஒன்றுக்கொன்று அத்துஃப் செய்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆத்திஃபைனி. அப்போ அந்த அத்துஃபுடைய தேவை இல்லாமல் 2 மீது அறிவித்தது, அதுதான் வந்து தஸ்னியா. ஹுக்குமுஹு அதனுடைய சட்டமாகிறது. அன்னகு நிச்சயமாக அந்த தஸ்னியா துர்ஃபோ பில்வா அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும். நியாபத்தன் பகரமாக, அனில் லம்மத்துக்கு பகரமாக அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும். ஜர்ரு செய்யப்படும். யுன்சபு நசிப் செய்யப்படும். பில் யாவை கொண்டு, நியாபத்தன் பகரமாக, அனில் கசரத்திற்கு பகரமாக, வல் ஃபத்தகத்திற்கு பகரமாக யாவை கொண்டு ஜர்ரும் நசபும் செய்யப்படும். இலகி அதன் பக்கம் அசார சுட்டி காட்டுகிறார். கௌலிகி அப்படி சொல்லை கொண்டு சன்னீஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ ரஃபுடைய நேரத்தில் அலிஃபு அடையாளமாக வந்துடும். நசபுஜுடைய நேரத்தில் வந்து அதுக்கு அடையாளமாக வந்துடும். ஸோ உதாரணத்தில் பார்க்குறப்ப புரியும். பில் அலிஃபை கொண்டு இர்ஃபை ரஃபச்சை குல்லமா எல்லாவற்றிற்கும், கது சன்னியா தஸ்னியா எடுக்கப்பட்டது, அது எல்லாவற்றிற்கும் அலிஃபை கொண்டு நசிப் செய். சபீகஹு அதற்கு ஒப்பானதற்கும் நீ அலிஃபை, அந்த தஸ்னியாவிற்கு ஒப்பானதற்கும் நீ என்ன பண்ண, அலிஃபை கொண்டு நசிப் செய். வஜ்ருஹு அதற்கு அந்த தஸ்னியாவிற்கு நீ ஜர்ரு செய். மேலும் அந்த தஸ்னியாவிற்கு ஒப்பானதற்கு நீ ஜர்ரு செய். வன்சிபுகு மேலும் அதற்கு அந்த தஸ்னியாவிற்கு நசப் செய். பில் யாவை கொண்டு நீ நசப் செய். அலிஃபை கொண்டு ரஃபு செய், யாவை கொண்டு ஜர்ரும் நசபும் செய் அப்படின்னு சுருக்கம். பில் அலிஃபை கொண்டு இர்ஃபோ நீ ரஃபு செய். குல்லமா கது சன்னியா தஸ்னியா எடுக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் அலிஃபை கொண்டு ரஃபு செய். ஐயதாவது தர்ஃபோல் முசன்னா தஸ்னியாவிற்கும் ரஃபு செய்வாய்.
பில் அலிஃபி அலிஃபை கொண்டு ரஃபு செய்வாய். நியாபத்தின் பாரமாக அனி லம்மத்தி லம்மத்திற்கு பாரமாக நீ அலிஃபை கொண்டு நீ ரஃபு செய்வாய் அப்படின்னு சொல்லலாம். இல்லை துருஃபவும் சன்னா தஸ்னியா ரஃபு செய்யப்படும். பில் அலிஃபி அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும். நியாபத்தின் பாரமாக அனி லம்மத்தி லம்மத்திற்கு பாரமாக அலிஃபை கொண்டு ரஃபு செய்யப்படும். தகுல் சொல்வாய். ஜா அணி என்னிடம் வந்தான். ஜைதானி 2 ஜெய்து என்னிடம் வந்தார்கள். வல் அம்ரானி உமரானி எனக்கு அம்ரு உமரை தஸ்னியா எடுத்தால் எப்படி இருக்கும்னு நான் இதுவரை யோசிச்சதில்லை. அம்ருன்னு இருக்குல்ல, அம்ரை வந்து தஸ்னியா எடுத்தால் அதில் வாவு இருக்குமா இருக்காதா அப்படின்னு நான் இதுவரை யோசிச்சதில்லை. அப்படி சரி ஓகே, இது உமர்னே படிப்பேன். ஜெயிது ஏன்னா எப்பயுமே அம்ரு தான் உதாரணம் கொடுப்பாங்க. அப்போ இது பெண்டிங்கில் வைப்போம். ஜானி என்னிடம் வந்தான். ஜெய்தானி 2 ஜெய்துகள் என்னிடம் வந்தார்கள். ஜெய்துங்கிறது ஃபேலு நூனு விக்காயா யா மஃபூலு. ஜெய்தானிங்கிறது ஃபாயிலுக்கு வந்து ரஃபோ எதை வச்சு இதை அலிஃபை வச்சு. அப்போ தஸ்னியாவில் ரஃபோட அடையாளம் அலிஃபு. அடுத்து சபீகவு அதற்கு ஒப்பானதற்கும் நீ என்ன பண்ண அலிஃபை கொண்டு ரஃபோ செய், யாவை கொண்டு நசீப் ஜெரும் செய் அப்படின்னு சொன்னாங்களா. சபீகவு அதற்கு ஒப்பானது என்ன அதாவது சிபுகுல் முசன்னா. சிபுகவு அதற்கு ஒப்பானது தப்பாக பிடிச்சிருக்கேன். சிபுகுல் முசன்னா தஸ்னியாவுக்கு ஒப்பானதாகிறது. வகு அதுவாகிறது. இஸ்னானி வஸ்னத்தானி. அப்போ அலிஃப் நூனை எடுக்கப்பட்ட ஜெய்துன் ஜெய்தானி, அதுபோல் ஜபலுன் ஜபலானி, கலமுன் கலமானி, வரக்குன் வரக்கானி. இப்படிப்பட்ட இஸ்மு தஸ்னியா தான். அடுத்து வந்து இந்த இஸ்முக்கு ஒப்பானது எது? இஸ்னானி இஸ்னத்தானி. இதுதான் வந்து தஸ்னியாவுக்கு ஒப்பானது. ஓகேவா? இஸ்னானி இஸ்னத்தானி இருக்குல்ல, தஸ்னியாவுக்கு ஒப்பானதுக்கும் இது இஸ்னானி இஸ்னத்தானி வந்து ஏன் தஸ்னியாவுக்கு ஒப்பானது அப்படிங்கிறாங்கன்னா, அது வந்து இப்போ கலமானி போல் கிடையாது, ஜெய்தானி போல் கிடையாது, வரக்கானி போல் கிடையாது. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து தஸ்னியாவுக்கு ஒப்பானது அப்படிங்கிறாங்க. ஓகே, தஸ்னியாவுக்கு ஒப்பானதுன்னா என்ன? இஸ்னானியும் இஸ்னத்தானியும் தஸ்னியாவுக்கு ஒப்பானது. அப்போ இந்த தஸ்னியாவுக்கு ஒப்பானது என்ன பண்ணால் ரஃபோடைய நேரத்தில் இஸ்னானி, நசப்ஜுடைய நேரத்தில் இஸ்னா எண்ணி, இஸ்னத்தானி ரஃபோடைய நேரத்தில் இஸ்னத்தானி, நசப்ஜுடைய நேரத்தில் இஸ்னத்தைனி. ஃபைனகுமா இந்த ரெண்டும் இஸ்னானி இஸ்னத்தானி இந்த ரெண்டுமாயிருது. யோரபானி யாராப் செய்யப்படும். கல்முசன்னா தஸ்னியாவை போன்று யாராப் செய்யப்படும். கைரி சரத்தின் எந்த நிபந்தனையும் இல்லாமல் யாராப் செய்யப்படும். அப்போ ஏன் எந்த நிபந்தனையும் இல்லாமல் யாராப் செய்கிறாங்க அப்படின்னா, என்ன நிபந்தனையோடு யாராப் செய்கிறது, நிபந்தனை இல்லாமல் யாராப் செய்கிறது அப்படின்னா என்ன? அது பார்த்து வச்சேன், ரொம்ப நாளாச்சு மறந்து போச்சு. ஓகே, அடுத்த பையத்தில் வந்து கில்தா அது சம்மந்தப்பட்ட பாடத்தில் வந்து இந்த கிலாவோடைய லமீர் சேர்ந்துருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பின்னாடி வருது. அப்போ அதுக்கு வந்து கிலாவுக்கு அமல் செஞ்சு கொடுக்கணுன்னா அது வந்து லமீர் சேரணும், லமீர் சேரக்கூடாது அப்படின்னு சர்த்து இருக்குது. லமீர் சேரணும்னு சர்த்து இருக்குது. அப்போ அதனால தான் இதுக்கு இஸ்னானி இஸ்னத்தானிக்கு எந்த சர்த்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. தக்குனி சொல்வாய் ஜானி இஸ்னானி என்னிடம் 2 பேர் வந்தார்கள். ஜான் இஸ்னத்தானி என்னிடம் 2 பெண்கள் வந்தார்கள் அப்படின்ட்டு. ஓகே, ஜாஃபாலு நூனு காயா முத்தகலி மஃபூலு, இஸ்னானி ஃபாயிலுக்கு ரஃபோ வரணுமே எங்கன்னா இந்த அலிஃப் தான் ரஃபோ. இஸ்னத்தானி இப்போ இஸ்னத்தானிக்கு ரஃபோவுக்கு இஸ்னத்தானி இது வந்து ஃபாயில் தானே, அதில் அத்து வச்சுருக்கோம்ல. அப்போ ஃபாயிலுக்கு ரஃபோ எங்க இந்த அலிஃப் தான் வந்து ஃபாயிலு. வஜ்ருகு நீ ஜர்ரிசை அதாவது குல்ல வாஹிதின் மின் முசன்னா தஸ்னியாவிலிருந்து எல்லாத்துக்கும் நீ ஜர்ரிசை. சிபுகு சிபு எங்கே வைக்கிற ஒரு நிமிஷம், ஏதோ குல்ல வாஹிதின் மின் முசன்னா தஸ்னியாவிலிருந்து எல்லாத்துக்கும் நீ வந்து ஜர்ரிசை. அடுத்து இந்த அத்துஃப் எங்கே வைக்கணும், மின் சிபுகி அதற்கு ஒப்பானதிலிருந்தும் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ண ஜர்ரிசை.
வன்சுபுகு மேலும் நசப் செய் பியா யாவை கொண்டு அதாவது தஜ்ரு ஜர்ர எஜுர்ரு தஜுரு நீ ஜர்ரு செய்வாய் தன்சிபு நீ நசப் செய்வாய் குல்ல வாஹிதின் எல்லாவற்றிற்கும் மினல் முசன்னா தஸ்னியாவிலிருந்து எல்லாவற்றிற்கும் வ சிபிஹி அதற்கு ஒப்பானதிலிருந்து எல்லாத்திற்கும் நீ ஜர்ரும் நசபும் செய்வாய் பில் யாவை கொண்டு ஜர்ரும் நசபும் செய்வாய் நியாபத்தன் பகரமாக அனில் அனில் கசரத்தை அனில் வல் ஃபத்தவத்தி கசரத்துக்கும் ஃபத்தவத்துக்கும் பகரமாக யாவை கொண்டு நசபு ஜர்ரும் நீ செய் தக்குள் நீ சொல்லுவாய் மரர்த்து பி ஜெய்தைனி 2 ஜெய்துகளில் நடந்தேன் வராய்த்து ஜெய்தைனி 2 ஜெய்தை நான் பார்த்தேன் மரர்த்து பில் இஸ்னைனி 2 பேரை கொண்டு நடந்தேன் விஸ்னத்தைனி பெண்பாளுக்கு 2 பேரை கொண்டு நான் நடந்தேன் வராய்த்து இஸ்னைனி விஸ்னத்தைனி 2 பேரை நான் பார்த்தேன். இப்போ நசப் ஜோடி நேரத்தில் வந்து என்ன யாவை கொண்டு நசப் ஜர்ரும் இதுலேயும் அப்படி தான் யாவை கொண்டு நசப் ஜர்ரும் இந்த யாதான் நசப் ஜர்ருக்கு அடையாளம். அப்போ யாரா பேர்னா மரத்து பி ஜாரு ஜெய்தேனி மஜ்ரூருக்கு ஜர்ருங்க இந்த யாதான் ஜர்ரு. வராய்த்து நான் பார்த்தேன் ஜெய்தைனி 2 ஜெய்தை பார்த்தேன். நம்ம இப்போ ஃபாயில் மிர்ஃபாயில் அப்போ மஃபூலுக்கு நசபுங்க இந்த யாதான் வந்து நசபு. அடுத்து மரத்து பில் இஸ்னைனி ஜார் இஸ்னைனி மஜ்ரூர் ஜர்ருங்க இந்த யாதான் ஜர்ரு. இஸ்னத்தைனி ஜர்ருங்க இந்த யாதான் ஜர்ரு. வராய்த்து நான் பார்த்தேன் இஸ்னத்தைனி 2 பேரையும் நான் பார்த்தேன். மஃபூல் இஸ்னைனி மஃபூலுக்கு நசபுங்க இந்த யாதா மஃபூலு. ஓகே, அப்போ தஸ்னியாவோட இந்த பாடத்தில் சுருக்கம் என்ன? தஸ்னியாவுக்கு அலிஃபை கொண்டு ரஃபாவும் யாவை கொண்டு நசபும் ஜர்ரும் செய்யப்படும். இதுதான் வந்து இந்த பாடத்துடைய சுருக்கம். ஒவ்வொரு பாடத்துலையும் 10 நிமிஷம் முடிப்பான்னு பார்த்தேன், முடிக்க முடியல. சரி, ஓகே. வாஹிர் துவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.